போங்க போங்க போங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 2. காலையில் கிளம்புனதுலேருந்து ஃபுல்லாக மழை தான். சரி, அதனால தான் கொஞ்ச நேரம் வந்து விலாக் எடுக்காமல் இருந்தேன். சரி, ஓகே, அகைன் எடுப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிலாம் எதுவுமே தெரியல. சரி, எங்கே போயிட்டுருக்கோம், பார்ப்போம் எங்கே போகிறோம் அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் வந்து டே 2 வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் ஐடியா இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்புறோம் மீன்ஸ் காலை நம்ம வந்து ஏர்லி மார்னிங் கிளம்புறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஸோ நைட்டு வந்து சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் வந்து சீக்கிரம் எழுந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் வந்து இருக்கோம். ஸோ மற்றவங்க எப்படின்னு தெரியல, நாங்கள் ஒரு 4-5 பேர் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ எல்லாருமே அந்த பிளான் தான், காலைல 5 o'clock கிளம்புறது பிளான். பட் வந்து இன்றைக்கி ஈவினிங் சீக்கிரம் வந்து ரூமுக்கு ரெசார்ட் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு தூங்குறது வந்து எப்படின்னு தெரியல. சரி, ஓகே, அதை பார்ப்போம். ஓகே, பார்ப்போம் என்ன. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. நல்லா தான் இருக்குது. சரிங்க, சீர் அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ ஐடியா இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஸோ அதான் எங்கே போகிறோன்னு தெரியல. சம்திங் ஏதோ ஃபால்ஸ் நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. செம்ம பிளேஸுங்க இது, வேறு மாதிரி இருக்கு இடம். நடு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நடுமலையாக இந்த மலைன்னு தெரில. ஆனால் இடத்த பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் பிளான்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கு இடம். ட்ரீம் பிளான்ட். இடத்த மாறி, ஐயோ, இந்த இடத்துக்குலாம் நேற்று வந்துருக்கலாங்க மழையில். பரவாயில்ல, மழை பெஞ்சு அருமையான இடம். இப்போ அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு லொக்கேஷன் மட்டும் காமிக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த லெஃப்ட் சைடில் லொக்கேஷன் வரும்னு நினைக்கிறேன். சுற்றி பண்ணிங்க, நம்ம பனிக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. ஐயோ, நடக்கும் போது அப்படி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பனிக்குள்ள ட்ராவல் பண்ணுறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் அந்த மாதிரி தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். கோல்டு இப்போ வருங்க, செம்ம ஸ்லோப்புங்க. இங்கெல்லாம் வந்து நீங்கள் பைக் ஓட்டினா வச்சுங்களேன், டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் வேறு நல்லா கற்றுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்த பண்ண பாருங்கள், சும்மா அமோகமாக இல்லை. அந்த இடத்துல வாங்க பாருங்க. ஐயோ, ஆஃப் ரோடுங்க. ஏறும்போது அதை தான் கண்டிப்பாக அவஸ்தைப்படும் எனக்கு தெரிஞ்சு. ஐயா, நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோமா? நான் ஏறும்போது கஷ்டமாக இருக்கும்ண்ணா, ஏறும்போது கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ரோட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நாங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள்.
பனி நடுவில் இது மாதிரி ஆஃப் ரோடு சொர்க்கங்க. இதுதான், இது பேர் தான் சொர்க்கம். இதை தான் எதிர்பார்த்தேன் நான். ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இதை விட என்ன ஹைலைட்னா இப்போ ஏறும்போது வந்து ஒன்று பண்ண போகிறோம் பாருங்க, அதுதான் செம்மையாக இருக்க போகுது. அண்ணா செம்ம ரோடுண்ணா, அமேசிங். ஏறும்போது தான் தெரிய போகுது இப்போ பக்கா. ஆமாண்ணா, பைக் விடுறது ஹெல்மெட்டுக்கு பாஸ் கேட்பாங்க. ஆமாம், உச்சா போக போறீங்களா? ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோண்ணா, அந்த ஹில்ஸ், இந்த ஃபால்ஸ் பண்ண பேர் இளநீர் ஃபால்ஸ். இந்த மாதிரி இடத்தெல்லாம் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பிளேஸ்லாம் வச்சுங்களேன் நிறைய பேருக்கு தெரியல. ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது, இது மாதிரி கண்டுபிடிச்சி வாங்க முடிஞ்சா. ஆக்சுவலாக இங்கேருந்து கீழே ஒன்று தான் செய்யலாம், காலி அவ்வளோதான். தண்ணி பாருங்கள். டான்ஸ் 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 டான்ஸ். தலை 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 போட என்னங்க இப்படிலாம் இருக்கு இடம்? அட்வென்ச்சர் ப்ரோ. குளிக்க கூட முடியாது. குளிக்க முடியாதுங்க. போங்க. எல்லாரையும் கூப்பிட்டு போயா? அப்பா அப்பா. இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. விட்டா நானே வந்துடுவேன். ஏன் தெரியுமா, நான் பிடிச்சி கூட விட்டுருவேன். ஐயா இதை உடைக்கூடாதீங்க, அதை பிடிக்கிறதுக்கு இதை ஏன் உடைக்கிறீங்க? என்ன இவ்வளோ கஷ்டப்பண்ணு பண்ணிருக்கீங்க பாருங்க. செருப்பு ஒன்று பாருங்க, நான் பாரு வந்து நினைக்கிறேன் ஜாலியாக. பாருங்க வாழ்க்கை அனுபவிக்கணும் இது மாதிரி தான். ப்ரோ இது எப்படி ப்ரோ எடுக்கிறது? என்ன செத்துச்சு வா.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹார்நாடு என்ற பிளேஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அரௌண்ட் அது மாதிரி இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஏரியா பேர் தான் இளநீர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக இது வந்து டெவலப் ஆகாத ஒரு டூரிசம் பிளேஸ் நினைக்கிறது. பிளேஸ் வந்து செம்மையாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறேன், முடிஞ்சா போக முடியுமான்னு தெரியல, ஒரு கொஞ்சம் போய் காமிக்கிறேன். என்ன பார்த்தா தெரியும், சரிதா? செம்மையாக இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப ஹைட், இது ரொம்ப ஹைட் தண்ணிக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துக்கு வரத்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்கோம். பைக்லலாம் சரி, காரில் எனக்கு தெரிஞ்சு வர முடியாது. பைக்கே இல்லைனா வந்து ட்ரக்கிங் ஜீப். ஓகே ஃபைன் வாங்க.